அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரின் வாழ்க்கை வரலாறு தான் நாம் பார்க்க இருக்கிறோம். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் என்னுடைய வாழ்க்கையில் எப்படி வந்தார் என்பதை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு அவருடைய வாழ்க்கை வரலாறு நாம் பார்க்கலாம். சுமார் 20 வருடங்களுக்கு முன்னாடி நான் வெளியே நடந்து கொண்டு இருக்கும்பொழுது எனக்கு வழியில் கிடைச்சது தான் இந்த புத்தகம். ஒரு சிறிய புத்தகம். அப்பொழுது எடுத்து பார்த்து விட்டு வீட்டில் எடுத்துன்னு வந்து வச்சுட்டேன். அவ்வளோதான். இது நடந்து 22 வருஷங்கள் ஆயிடுச்சு. சமயமாக நம்ம சேனலில் கிருபானந்த வாரியார் பற்றி நான் ஒரு பதிவு 2 பகுதியாக போட்டிருந்தேன். சரி, அதுக்கு அடுத்தது நம்ம எதை பற்றி யாரை பற்றி போடலான்ட்டு நான் யோசிக்கும்பொழுது தான் என் மனதில் வந்தவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர். சரி, பார்க்கலான்ட்டு அவருடைய படம் முழுவதுமாக பார்த்தேன். ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. என்னை மீறி கண்ணில் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில, கண்ணீர் வந்தது. சரி, நெகிழ்ச்சியாக அப்படியே அமர்ந்து பார்த்துட்டே இருக்கும்போது அதுக்கு அடுத்தது ஆலயம்ட்டு நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. நம்மளுடைய ஜோதி டிவியில் மாற்றம் தரும் மகான்ட்டு போடுவாங்க. அது எப்பயுமே நான் பார்ப்பேன். அந்த மாதிரி சரி, இந்த வாரம் யாருடையது மகான்கள் பற்றி போடுறாங்கன்ட்டு பார்த்து கொண்டே இருக்கும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பற்றி தான். ரொம்ப என்ன சொல்கிறதுனே எனக்கு புரியல. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எப்படி இது மாதிரி நடந்தது என்பது எனக்கு உண்மையாக தெரியல. சரின்ட்டு முழுவதுமாக பார்த்துட்டு தான் சரி, இதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். அப்புறம்தான் தோன்றது, எப்பயுமே புக்கை பார்த்தோ இல்லாட்டி நெட்டில் சர்ச் பண்ணியே தான் உங்களுக்கு நான் வீடியோ போடுவேன். அப்பொழுது நினைவுக்கு வந்தது தான் இந்த 22 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு புக்கு ஒன்று கிடச்சிதே ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பற்றின்ட்டு எடுத்து பார்த்தேன் அந்த புக்கு. சரி, இதிலேருந்து தான் உங்கள்கிட்ட இப்போ அவரை பற்றி நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இப்பொழுது பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு அனுபவத்தை பற்றி கமெண்டில் பதிவிடுங்க. இப்போ நம்ம அவரை பற்றி பார்ப்போம். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரின் வாழ்க்கை வரலாறு சமயத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்த வரலாறு எனலாம். அவர் தம் வாழ்க்கை நாம் இறைவனை நேருக்கு நேர் காணும் உதவுகிறது. அவருடைய வாழ்க்கை வரலாற்றினை படிப்போர் அனைவரும் கடவுள் ஒருவரே, மெய்ப்பொருள், மற்ற அனைத்தும் மாயை என்பதில் உறுதி பெறாமல் இருக்க முடியாது. தெய்வீகமே ஓர் உரு கொண்டு வந்தது போல் வாழ்ந்தவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர். அவருடைய உபதேசங்கள் வெறும் ஏட்டுக்கல்வி கற்றவரின் வாய்மொழிகள் அல்ல. அவருடைய அமுத மொழிகள் வாழ்க்கை என்ற புத்தகத்தின் ஏடுகள் ஆகும். அவருடைய உபதேசங்கள் அனைத்தும் அவருடைய அனுபவங்கள் வெளிப்பாடுகள் ஆகும். எனவே அவை படிப்போரின் உள்ளத்தில் ஆழ்ந்த பக்தியை ஏற்படுத்துகின்றன. எதையும் நம்ப மறுக்கும் இந்த விஞ்ஞான யுகத்தில் அறிவு சார்ந்த திட நம்பிக்கைக்கும் இவர் வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. ஆயிரக்கணக்கான ஆடவர் பெண்டிற்கும் ஆன்மீக விழிப்பினை தோற்றுவித்து மன அமைதியை தந்துள்ளது. ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் வாழ்க்கை அகிம்சை புகட்டுகிறது. அவருடைய அன்பு எல்லையற்றது, இடம் காலம் எனும் வரையறை அற்றது. அவருடைய வாழ்க்கை சரிதத்தை படிப்போருக்கு அவரது தெய்வீக அன்பு நிறைந்த வாழ்க்கை மக்களின் வாழ்விற்கு ஒரு தூண்டுகோலாய் அமையட்டும். இவ்வாறு நமது தேசத்தந்தை மகாத்மா காந்தி ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் வாழ்க்கை வரலாறு என்ற நூலிற்கு தாம் எழுதிய முன்னுரையில் குறித்துள்ளார். காந்தியடிகளால் புகழ்பெற்ற இத்தகைய மகானின் வாழ்க்கையை ஆரம்பத்திலிருந்து அறிய வேண்டுமாயினும் நாம் 1814ஆம் வருடத்திற்கு செல்ல வேண்டும். கல்கத்தாவில் ஹூக்ளி என்ற மாகாணத்தில் தேரையப்பூர் என்ற ஒரு கிராமம் உள்ளது. அங்கு பக்தி மிகுந்த அந்தணர் ஒருவர் வசித்து வந்தார். அவர் ஒரு சமயம் பொய் சாட்சி சொல்ல மறுத்ததால் அக்கிராமத்தின் ஜமீன்தாரால் அங்கிருந்து விரட்டப்பட்டார். தமது சொத்து சுகங்களை இழந்த அவர் அதே மாகாணத்தில் உள்ள
கமார்புகூர் என்ற கிராமத்திற்கு குடிபெயர்ந்தார். நற்பண்பு வாய்ந்த தரமிக்க அந்த அந்தணருடைய பெயர் குதிராம் சட்டார்ஜி என்பதாகும். உலக மக்களால் இன்று அவதார புருஷர் என்று போற்றப்படும் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் தந்தை இவரே ஆவார். குதிராம் உண்மைக்கு உறைவிடம், பக்திமான், புண்ணிய தலங்களைச் சென்று காண்பதில் பெரும் விருப்பம் கொண்டவர். எனவே அவர் 824ஆம் ஆண்டு போக்குவரத்து வசதிகள் அவ்வளவாக இல்லாது இருந்த அந்த காலத்திலே தெற்கே 1500 மைலுக்கு அதிகமான தொலைவில் உள்ள ராமேஸ்வரத்திற்கு புனித பயணம் மேற்கொண்டு வாகனம் எதுவுமின்றி ஓராண்டு காலத்தில் நடந்தே சென்றவர். 1835ஆம் ஆண்டு கயா என்னும் புண்ணிய தலத்திற்கு புனித யாத்திரையாகச் சென்றவர். அக்காலத்து கயாவில் எழுந்தருளியிருக்கும் விஷ்ணு இவர் கனவில் தோன்றி தான் அவருடைய எளிய குடிசையில் அவதரிக்கப் போவதாக உரைத்தார். அவருடைய மனைவி சந்திராமணி தேவியாரும் தமக்கு ஒரு தெய்வீக குழந்தை பிறக்கப் போகிறது என்பதை முன்னதாகவே உணர்ந்திருந்தார். 1836ஆம் வருடம் பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி காலை சுமார் 5 மணிக்கு தெய்வீக அவதாரமாகிய ஒரு குழந்தை இம்மண்ணுலகில் பிறந்தது. அக்குழந்தைக்கு கயாவில் எழுந்தருளிருக்கும் விஷ்ணுவின் பெயரான கதாதரன் என்ற நாமம் சூட்டப்பட்டது. பின்னாளில் அவதார புருஷராக கொண்டாடப்பெற்றதுதான் ராமகிருஷ்ணர் எனும் நாமம். பிற்காலத்தில் மனித குலத்தை உய்விக்க வந்தவர் என்பதற்கான அறிகுறிகள் சிறு வயதிலேயே கதாதரிடம் தென்பட்டன. ஸ்ரீ கிருஷ்ணரை போன்றே இவரிடமும் மற்றவர்களை கவரக்கூடிய ஆற்றல் இருந்தது. அக்கிராமத்தின் செல்ல குழந்தை இவர். அதிலும் பெண்களுக்கு இக்குழந்தையிடம் மிகுந்த ஈடுபாடு, அழகு, ஆரோக்கியம், சுறுசுறுப்பு, சிரிக்க சிரிக்க பேசி மற்றவரை மகிழ்விக்கும் சரளமான தன்மை, மற்றவர்களிடம் அன்பாக பழகுதல் ஆகிய நற்குணங்கள் இவரிடம் நிரம்பி இருந்தன. ஆதலால் தம் சம வயதுடைய தோழர்களின் நடுவில் நாயகமாக விளங்கினார். இனிமையாக பாடும் ஆற்றலும் இருந்தது. மற்றவர்களைப் போன்று தத்ரூபமாக பேசவும் நடிக்கவும் வல்லவராகவும், பிற்காலத்தில் பக்தி நிறைந்த நாடகங்களை நடத்துவதில் வல்லவராகவும் விளங்கினார். விழா காலங்களில் அக்கிராமத்தில் இறை உணர்வை ஊட்டக்கூடிய நாடகங்கள் நடப்பதுண்டு. அதில் பாடப்படும் பாடல்கள் கதாதர் ஒரு முறை கேட்டாலே போதும், அவை அப்படியே மனப்பாடம் ஆகிவிடும். ஞாபக சக்தி மிக்கவர். கிராம பள்ளிக்கூடத்தில் ஏட்டுக்கல்வி பயின்ற அவருக்கு கணிதத்தில் அவ்வளவு ஈடுபாடு இருக்கவில்லை. சில மேடை பேச்சாளர்கள் கூறுவது போன்று அவர் கல்வி அறிவு அற்றவர் அன்று. ஏட்டுக்கல்வி பயிலாமல் மேதையாக விளங்கியவர் அவர். அவர் கைப்பட எழுதிய இராமாயண நூலின் சில பகுதிகளின் பிரதி இன்றும் பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ளது. நுண்கலைகளில் ஆர்வம் மிக பெற்றவர். அவருடைய நேரம் முழுவதும் பக்தி பாடல்களை பாடுவதிலும் நடிப்பதிலும், களிமண்ணை கொண்டு இறை உருவங்களை வடிவமைப்பதிலும் ஆர்வம் கொண்டார். ஏட்டுக்கல்வியில் மிக முன்னேற்றம் ஏற்படவில்லை. பிற்காலத்தில் இவர் ஏட்டுக்கல்வியை வயிற்றுக்கு சோறு போடும் கல்வி என்று வேடிக்கை செய்வதும் உண்டு. அவருக்கு ஏற்பட்ட பரவச அனுபவங்கள். கதாதர் இள வயதிலேயே பக்தி மிக்கவராக இருந்தார். பரம்பொருளில் ஒன்றிவிடும் சமாதி அனுபவமும் கதாருக்கு இளம் வயதிலே ஏற்பட்டது. கதாருக்கு 6 அல்லது 7 வயது இருக்கும்போதே இந்த பரவச அனுபவம் முதலில் ஏற்பட்டது. ஒரு நாள் மதிய உணவிற்காக கொடுக்கப்பட்ட அவல் பொரியை குறித்து கொண்டே வயல் வரப்பில் நடந்து கொண்டிருந்தார். அப்போது வாகனம் மழை மேகங்களால் மூடப்பட்டு கருமையாக காட்சியளித்தது. அந்த கரிய பின்னணியில் வெள்ளை வெளியேறென்று கொக்கு கூட்டங்கள் வரிசையாக பறந்து சென்றன. கரிய மேகம், வெள்ளை கொக்கு என்ற இந்த மாறுபட்ட நிறங்களின் அழகும் இயற்கையின் எழிலும் இணைந்து கதாதரின் மனதில் இறை உணர்வை தூண்டியது. இயற்கை இறைவனின் மங்கிய பிரதிபலிப்பல்லவா? இயற்கையை கடந்து பேருணர்வில் திளைத்த கதாதர் வெளி உணர்வை முற்றும் இழந்தார். சொற்களால் விவரிக்க எண்ணாத ஆனந்தத்தை அடைந்தார்.
இதுவே அவருடைய முதல் சமாதி அனுபவமாகும். பிற்காலத்திலே அவருடைய வாழ்க்கையின் பெரும் பகுதி சமாதியிலே கழிந்தது. அடுத்தடுத்து இதை போன்ற அனுபவங்கள் பல்வேறு சூழ்நிலைகளில் கதாதருக்கு ஏற்பட்டன. சில மாதங்களுக்கு பிறகு பக்கத்து கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் ஜெகன் மாதா விசாலாட்சியை தரிசிக்க பெண்கள் கூட்டம் ஒன்று கமார்புகூரிலிருந்து புறப்பட்டது. கதாதர் அவர்களின் செல்ல பிள்ளை ஆதலால் அவரையும் உடன் அழைத்து சென்றனர். நடந்து செல்லுகையில் வழிநடை களைப்பு ஏற்படா வண்ணம் கதாதர் தம் இனிய குரலில் பக்தி பாடல்களை உருக்கமாக பாடிக்கொண்டே வந்தார். அவர் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடி கன்னங்களில் வழிந்தது. பாடல்கள் அவரிடம் ஆன்மீக உணர்வை தூண்டியபடியால் புற உலக நினைவை அவர் அறவே இழந்து தெய்வீக பேருணர்வில் திளைத்தார். பெண்கள் உலக நாயகியான விசாலாட்சியின் நாமத்தை கதாதரின் காதுகளில் உரக்க உச்சரித்த பின்பே அவருக்கு புற உலகு நினைவு திரும்பிற்று. இச்சமாதி நிலையினை உடல் சோர்வு கதாதரனுக்கு ஏற்படாத காரணத்தால் யாத்திரை கூட்டம் மேலும் தன் பயணத்தை தொடர்ந்தது. ஓரிரு ஆண்டுகளுக்கு பிறகு சிவராத்திரி நாளன்று இவருக்கு மீண்டும் பரவச அனுபவம் கிட்டிற்று. அக்கிராமத்தில் சிவராத்திரி அன்று சிவனை பற்றிய நாடகம் ஒன்று நடத்த கிராமத்தினர் ஏற்பாடு செய்தனர். சிவவேடம் பூணவிருந்த முக்கிய நடிகருக்கு ஏதோ தவிர்க்க முடியாத காரணத்தால் அன்றிரவு நடிக்க முடியவில்லை. கதாதரின் நடிப்பாற்றலை அறிந்திருந்த அக்கிராமத்தினர் அவரை சிவவேடம் பூண்டு நடிக்கும்படி வேண்டினார். கதாதரும் சிவவேடம் தாங்கி மேடை மீது ஏறினார். அக்கணமே சிவ உணர்வில் ஒன்றிவிட்டார். அந்த நிலையிலே கதாதரும் அசையாமல் வெகு நேரம் இருந்தார். அவரை அந்த நிலையில் கண்டதும் அங்கிருந்த அனைவரையும் அவ்வுணர்வு பற்றி கொண்டது. அவ்விரவில் அனைவரும் சிவ உணர்வின் திளைத்திருந்ததால் அது உண்மையான சிவராத்திரியாகவே அமைந்தது. அந்த இரவு முழுவதும் கதாதருக்கு சமாதி நிலையிலேயே கழிந்தது. நாடகம் பார்க்க வந்த அனைவரும் மௌனமாக கலைந்து சென்றனர். கதாதருக்கு அவருடைய 9வது வயதில் சுபநயனம் செய்யப்பட்டது. அதன் பிறகு தங்கள் குல தெய்வத்திற்கு பூஜை செய்ததை அவர் மேற்கொண்டார். ஆன்மீக உணர்வு அவரிடம் மேலும் மேலும் அதிகரித்து கொண்டே வந்தது. 1843 அவருடைய அருமை தந்தை திடீரென்று மரணம் அடைந்தார். அவரது மறைவு கதாதரை சிந்திக்க வைத்தது. பிறப்பு இறப்பை பற்றி எழுந்த வினாக்கள் இவருடைய உள்ளத்தை உள்முகமாக திருப்பின. பக்கத்து ஊர்களில் இருக்கும் கோவில்களுக்கு யாத்திரியர்களும் சந்நியாசிகளும் செல்வதுண்டு. அந்த சந்நியாசிகளையும் யாத்திரியர்களையும் கதாதர் சென்று காண்பார். அவர்களுக்கு தேவைப்பட்ட சிறு சிறு உதவிகளை செய்து கொடுப்பார். அவருடைய நேரம் முழுமையும் இவ்வாறு துறவிகளுக்கு சேவை செய்வதிலும் பக்தி பாடல்களை இசைப்பதிலும் நாடகங்களை நடிப்பதிலும் கழிந்ததால் பள்ளிக்கூடம் செல்வது படிப்படியாக குறைந்தது. ஏட்டுக்கல்வியை புறக்கணித்துவிட்டு அவர் தம் போக்கிலே 17 வயது வரை வளர்ந்தார். அவருடைய தமையரான ராம்குமார் கல்கத்தாவில் ஒரு சமஸ்கிருத பள்ளியை அப்பொழுது தான் துவக்கி அதை நடத்தி வந்தார். கதாதர் கல்வியை புறக்கணிப்பதைக் கண்டு அவருடைய எதிர்காலம் பாதிக்கப்படும் என்பதை நினைந்து ராம்குமார் மிகவும் கவலையுற்றார். மேலும் ராம்குமாருக்கு தம் பள்ளியில் உதவிக்கு ஆள் பெரிதும் தேவைப்பட்டது. எனவே 17 வயதை எட்டி பிடித்திருந்த கதாதரை தம்முடன் கல்கத்தாவிற்கு 1852 ஆண்டு அழைத்து சென்றார். கமார்புகாரில் சுதந்திரமாக வாழ்ந்து வந்த கதாதரின் வாழ்க்கை எனும் நாடகத்தில் ஒரு அங்கம் முடிவுற்றது. அவர் எப்படி காளியை சந்தித்தார், கோவிலுக்கு எப்படி சென்றார் என்பதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.